ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து செப்டம்பர் 1 2025 உடைய சிஏ வந்துட்டு பார்க்கலாம். இனிமேல் உங்களுக்கு டெய்லி கண்டென்ட் வந்து ஈவினிங் ஒரு 7:30 8 அப்படி இல்லைன்னா அந்த அன்றைக்கி நைட்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா பூபேந்திர யாதவ். ஓகேங்களா, பூபேந்திர யாதவ் மினிஸ்டர். அப்புறம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 21 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 21 மெம்பர் நேஷ்னல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. ஓகேவா, அதில் வந்துட்டு எதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கார்பன் ட்ரேடிங் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது பாலிசிஸு இல்லை வேறு ஏதாவது அது ரிலேட்டடாக ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது எல்லாமே வந்து இந்த 21 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்துப்பாங்க. அதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணது தான் இந்த நேஷ்னல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. ஓகேங்களா, இதோட ஹெட் வந்து யார் அப்படின்னா யூனியன் என்விரான்மெண்ட் செக்ரட்டரி. யாருன்னா லீனா நடன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இந்த நியூஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த போட்டிருக்காங்களே கார்பன் ட்ரேடிங் ரிலேட்டடாக வருது அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஆர்டிக்கல் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வருது. ஏன்னா இந்த ஆர்டிக்கல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, இப்போ அடிக்கடி வந்து எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னா, இந்தியாவோடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது வந்து மோஸ்ட்டாக எதுக்காக அப்படின்னா எக்கனாமிக் க்ரைம்ஸ், அதாவது மணி ரிலேட்டடாக எங்கேயாவது க்ரைம்ஸ் நடக்குது, மணி லாண்ட்ரிங் நடக்குது அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வந்துட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில் இருக்குது. 1956 வந்து இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு பர்பிள் நோட்டீஸ் வந்துட்டு தராங்க. ஓகேவா, பர்பிள் நோட்டீஸ் தராங்க, அது இன்டர்போல் வழியாக வந்து தராங்க. என்ன அதில் அந்த நோட்டீஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 195 கண்ட்ரீஸை வந்துட்டு இவங்க வந்து அலர்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்குது, மணி லாண்ட்ரிங் கேஸ் ரிலேட்டடாக ஒரு மாடலஸ் ஆப்ரண்டி அப்படின்றத வச்சுட்டு மணி லாண்ட்ரிங் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 195 கண்ட்ரீஸை வந்துட்டு அலர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய ஹெட் வந்து யார் அப்படின்னா ராகுல் நவீன். இதில் வந்துட்டு ஒரு 4 கலர் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் அப்படின்னா அரெஸ்ட்டுக்கான நோட்டீஸ், ப்ளூ அப்படின்றது இன்ஃபர்மேஷனுக்கான நோட்டீஸ், எல்லோ அப்படின்றது வந்துட்டு மிஸ்ஸிங் பர்சன் ரிலேட்டடான நோட்டீஸ், பர்பிள் தான் நம்ம இப்போ பார்த்தது மோடஸ் அப்ரெண்டி. ஓகேங்களா, இது வந்து இந்த மணி லாண்ட்ரிங் பேஸ் பண்ணி நடக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னென்னா, எல்ஐசி வந்துட்டு 7324.34 crore வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு டிவைட் பண்ணி பே பண்ணியிருக்காங்க. அது எந்த இயருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. யார், எல்ஐசி வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஏன் இவங்க இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு எல்ஐசியில் 96.5% வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6.10 பில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ஷேருக்குமே ₹12 வந்து இவங்க கால்குலேட் பண்ணி டோட்டலாக 7324.34 crores வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே எல்ஐசியோட அசட் பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 56.23 lakh crores இருக்குது. ஓகேவா, ஓகே, டன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து 7.8% வந்து க்ரோத் அடைஞ்சிருக்கு. எப்போது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26 உடைய குவார்ட்டர் 1ல் 7.8% வந்து க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதில் மேனுஃபேக்சரிங் வந்து 7.7%, சர்வீஸ் செக்டார் வந்து 9.3%, அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து 3.7%. இந்த பர்சன்டேஜ் வந்து அப்பப்போ ஞாபகம் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் வீக்லி ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மெமரி ஆயிரும். ஓகே, அது போக நம்ம ஜிடிபி ப்ரிடிக்ஷன் எப்பயுமே நடக்கும்ல, இந்தியாவோட ஜிடிபி வந்து இவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 26 குவார்ட்டர் 1 ஜிடிபி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க 6.5%. அடுத்து எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.8லேருந்து 7% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில். ஓகே,
நெக்ஸ்ட் நியூஸ் என்னது? Outward remittance under RBI's liberalized remittance scheme Q1 of financial year 26. ஒன்றும் கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு கீழே வர ஒரு ஸ்கீம். ரெமிட்டன்ஸ் அப்படின்னா சென்டிங் மணி, அதுதான் வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு பேர். அதாவது வெளியே போகிற மணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கீழே அவங்க லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. வருஷம் வந்து YOY இன்க்ரீஸ் அப்படின்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் எவ்வளோனா 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் படி பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் 26 Q1 $6.92 பில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அதில் ரெமிட்டன்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் எஜுகேஷன், இந்த அப்ராடில் போய் படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா டிக்ரீஸ்டு டு 24.15%. அதே மாதிரி கிஃப்ட்ஸு அதுக்கெலாம் வந்துட்டு 12% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற கேட்டகரி வந்து 15.9%. இதில் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த இயர் ஆன் இயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த LRS அப்படின்னா என்னது? லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். இது வந்துட்டு 2004 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த நியூஸில் வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு சிஜிஏனா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவங்க வந்துட்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்டருடைய ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஃபினான்ஷியல் இயர் 26 Q1 எக்ஸ்பேண்டட் டு 29.9% வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதாவது 2.8 ட்ரில்லியனில் இருந்து 4.68 ட்ரில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. ஃபிசிக்கல் டெஃபிசிட் வந்துட்டு 2.8 ட்ரில்லியன்லேருந்து 4.68 ட்ரில்லியனாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது? ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்துட்டு நடக்குது. 14th ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் மெய்ட்ரி. இது வந்துட்டு இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் வந்து நடக்குது. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா உம்ரோய் மெகாலயாவில் நடக்குது. என்னது? 14th மிலிட்ரி எக்ஸசைஸ் மெய்ட்ரி யாருக்கும் இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா உம்ரோய் மெகாலயாவில் நடக்குது. அப்போது நம்ம 13th எங்கே நடக்குதுன்னு பார்த்து வச்சுக்கணும். 13th மெய்ட்ரி எங்கே நடந்துச்சு அப்படின்னா வச்சிராபராக்கன் இன் தக் ப்ரோவின்ஸ் தாய்லாந்து. அதுவும் தாய்லாண்டில் வந்து நடக்குது. போன வருஷம் தாய்லாண்டில் நடந்துச்சு. இந்த வருஷம் வந்துட்டு இந்தியா உம்ரோய் மெகாலயாவில் நடக்குது. அது 13th வந்து எப்போ நடந்திருக்குன்னா 2024 வந்து நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐசிசினாவே எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலும் கூகுளும் சேர்ந்து ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு MOU மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 பேரும் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு பூஸ்ட் ஃபேன் என்கேஜ்மெண்ட் அண்ட் குளோபல் ரீச் ஆஃப் விமன் கிரிக்கெட். ஓகே, ஃபேன்ஸை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி விமன் கிரிக்கெட்டை வந்து வேர்ல்ட் லெவலில் ரீச் ஆகணுன்றதுக்காகவும் ஐசிசியும் கூகுளும் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஐசிசி கூட யார் பார்ட்னர் பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. யார் அப்படின்னா கூகுள். இப்போது அப்கமிங்கில் வர என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐசிசி விமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 இவங்க ஹோஸ்ட் வந்துட்டு இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. ஓகேவா? ஐசிசி விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 எங்கே அப்படின்னா இங்கிலாந்து அண்டு வேல்ஸில் வந்துட்டு நடக்குது. ஓகேவா? இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது என்ன, யூனிலிவர் இவங்க தான் வந்துட்டு ஐசிசிஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் விமென்ஸ் பார்ட்னர். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னது? SPF அப்படின்னா ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம். அவங்களும் இந்தியாவோட AI மிஷன் அதோட ஹெட்டு வந்துட்டு அபிஷேக் சிங் தான் வந்துட்டு இந்தியா AI மிஷனோடைய ஹெட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, இந்தியா AI இன் ஆக்ஷன் அப்படின்னு. இந்தியா AI ஆக்ஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவுடைய லீடிங் ஸ்டார்ட் அப் எது, அவங்க எப்படி AI யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறாங்க,
இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து இந்த இந்தியா ஏஐ இன் ஆக்ஷன் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. இது வந்துட்டு பவர் பை யார் அப்படின்னா வல்ச்சர். இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ்பிஎஃப் ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் பாலிசி ஃபோரம். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்ரிவேஷன் கொடுத்துட்டு எஸ்பிஎஃப் அதில் பியோட இது என்ன எல்லாம் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து ஃபெப் 2026 நியூ டெல்லியில் வச்சு நடக்க போகுது. இதோட ஹோஸ்ட் வந்துட்டு மெய்ட்டியும் இந்தியா ஏஐ மிஷனும். மெய்ட்டினா எல்லாத்துக்கும் தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல். இது எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? ஆர்மி வந்து எப்பயும் நியூ டெல்லியில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் நியூ டெல்லியில் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, செகண்ட் இன் சவுத் ஏஷியா. எதுக்காக அப்படின்னா ரொபோட்டிக் கஸ்டம் லேசர் கேட்டராக்ட் சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃபெம்டோ செகண்ட் லேசர் அசிஸ்டட் கேட்டராக்ட் சர்ஜரி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிகேடர் எஸ்கே மிஸ்ரா இவங்க தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்லி அடாப்டிவ் கேட்டராக்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ALLY அடாப்டிவ் கேட்டராக்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, சிஜி செமி. இது வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது, சப்சிடரி. அதாவது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸோடைய ஒரு சின்ன பார்ட் யார் அப்படின்னா சிஜி செமி. ஓகேவா? அதுக்கு கீழே வர ஒரு சின்ன பார்ட். இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் சிப்பை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. என்னது, சிஜி செமி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் சிப்பை வந்து மேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். எங்கே வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா OSAT, அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட். இங்கே சானண்ட் குஜராத்தில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பைலட் லைன் இது வந்துட்டு ஆகஸ்ட் 2025 வந்துச்சு. 0.5 மில்லியன் சிப்ஸ் பெர் டே வந்து இது வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணும். இது பைலட் லைன். ஓகேங்களா? இதே இவங்க சிஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயிண்ட் வென்ச்சர் வித் ரெனாசஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஜப்பான் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. 7,600 crore இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் இவங்க கூட இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஸ்டார் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். இவங்க வந்துட்டு தாய்லாண்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 7,600 crore சிஜி செமிக்கு கொடுத்து இது மாதிரி நீங்களும் செமிகண்டக்டர் சிப்பை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிஜி செமி வந்துட்டு 2027 தான் அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா 14.5 மில்லியன் சிப்ஸ் பெர் டே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் மகேந்திர மோகன். இவர் யாருன்னா நார்மலாக ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் ஜக்ரன் ப்ரக்ஷன் லிமிடெட். இதோடைய ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ அவரை வந்து சேர்மன் ஆஃப் ப்ரெஸ் த்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவாக வந்துட்டு இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை பீட் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாந்தகுமாரை வந்து பீட் பண்ணி இப்போ மகேந்திர மோகன் வந்துட்டு சேர்மன் ஆஃப் ப்ரெஸ் த்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவாக வந்து இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு குப்தா. இதில் குப்தா வந்து ஹெட்டு, அதனால் இவர் யார் என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு MV ஸ்ரேயம்ஸ் குமார். இவர் வந்துட்டு வைஸ் சான்சலர் ஆஃப் அந்த ப்ரெஸ் த்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒடிஷா வந்துட்டு 5th இன் க்ரீன் மொபிலிட்டி. ஓகேவா? என்னென்னா அங்கே மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுல ஒடிஷா வந்துட்டு 5th பிளேஸில் வந்துட்டு இருக்குது. ஒடிஷாவில் மட்டுமே 450 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அதை 1000 ஆக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1000 பஸ்ஸஸ் வித்தின் த நெக்ஸ்ட் இயர். ஓகே, இப்போ டெல்லியில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3564. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெல்லி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மகாராஷ்டிரா, கர்நாடகா, UP, இப்போ 5th பிளேஸில் இருக்கிறது வந்து ஒடிஷா.
ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு MOSPI அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, அவங்க வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் தராங்க. என்ன அப்படின்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வாட் 2023 to 24, 23லேருந்து 24 வரைக்கும் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் பற்றின ஒரு ரிப்போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு தராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா இந்திரஜித் அப்படின்னு ஒருத்தர். ஓகேங்களா, இப்போ ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்குறப்ப, ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் வந்து குஜராத், தேர்டு மகாராஷ்டிரா, ஃபோர்த் வந்து யூபி. இதில் வந்துட்டு தமிழ்நாடோட பர்சன்டேஜ் மட்டும் பார்த்துக்கலாம். 15.43% வந்து இருக்குது. ஓகே, இண்டஸ்ட்ரியில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் வச்சு பார்த்தாலும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு குஜராத், தேர்ட் அதே மகாராஷ்டிரா, ஃபோர்த்து அதே யூபி. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்னாவே இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா அண்டு உத்தரப்பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு DESW டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. ப்ளஸ்னால் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க யார் கூட, QCI குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர் பண்ணி என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அப்கிரேட் வெல்ஃபேர் சர்வீசஸ் ஃபார் ஓவர் 63 lakh மிலிட்டரி வெட்டரன்ஸ். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU போட்டு இந்த மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க சர்வீஸை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, என்னது பென்ஷன் ரிலேட்டடாக, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக, ரீசெட்டில்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கான இதை வந்து கொஞ்சம் இன்னும் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த நியூஸ். DESW அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஓகே, லாஸ்ட்டில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் டேஸு அதெல்லாம் இருக்கும். ஓகே, செப்டம்பர் 1st வீக், அதாவது செப்டம்பர் 1st 7 வரைக்குமே நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்றது ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் வந்து ஈட் ரைட் ஃபார் பெட்டர் லைஃப். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா அருந்ததி ராய். அருந்ததி ராயை நம்ம முன்னாடியே நிறையா ஆத்தராக வந்து படிச்சிருப்போம், நிறையா புக்ஸ் எழுதியிருப்பார், அடிக்கடி வருவார். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வின்னர் ஆஃப் டச் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 யார் அப்படின்னா ஆஸ்கர் பியஸ்ட்ரி. ஓகே, 2026 பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யார், எங்கே நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில் வந்துட்டு நடக்க போகுது. ஓகே, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து இதை வந்து, ஏன்னா இதில் வந்துட்டு மேனுஸ்கிரிப்டு ஹெரிட்டேஜ்லாம் வருது, அப்போ கண்டிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இது எங்கே நடக்குது, இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் வந்து நடக்குது. ஓகே கைஸ், இன்னையோட வந்து செப்டம்பர் 1st நியூஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். மீதி நாளையோட நியூஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். வீக்லி வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஒரு செஷன் கொண்டு போவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். September 2, 2025. Until then, bye bye.